Hello students, welcome to Schoolless. இன்னைக்கு நம்ம exercise number 2.3 பார்க்க போறோம். இது எந்த பேஜ் நம்பர்ல இருக்குன்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுல face value and place value பத்தி கேட்டிருக்காங்க. face valueனா என்ன, place valueனா என்னன்னு பார்த்திரலாம் முதல்ல. face valueன்றது என்னன்னா ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்கன்னா அந்த நம்பர்ல இப்போ 2475 ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர்ல face value of 2 அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா face value is the value of the digit itself. face value of 2 னா வந்து எப்பவுமே 2 தான் இருக்கும். face value of 2 வந்து மாறவே மாறாது எங்க இருந்தாலும். இப்போ இந்த நம்பர் வந்து 2475 இருக்கிறதுக்கு பதிலா வேற ஒரு நம்பர் கொடுக்கறாங்கன்னு வெச்சுக்கோங்க. 732 இதுல face value of 2 என்னன்னு கேட்டாங்கனாலும் face value of 2 வந்து 2 தான், மாறவே மாறாது. ஸோ ஃபேஸ் வேல்யூன்றது முகம் மாதிரி, நம்ம முகம் மாறாதுல எப்பவும் ஃபேஸ் வேல்யூன்றது அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிளேஸ் வேல்யூன்னு இன்னொன்று இருக்குது. பிளேஸ் PLACE பிளேஸ் வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. பிளேஸ் வேல்யூ ஆஃப் 2 அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அப்போ தான் நம்ம ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அந்த யூனிட்ஸ் பிளேஸ்லாம் எழுதணும். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000. ஸோ இப்போ இந்த 2 வந்து இந்த நம்பரில் எங்கே இருக்குது? தௌசண்ட்ஸ் பிளேஸில் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 2 into அந்த பிளேஸ் வேல்யூ எழுதுவீங்க. அதாவது 2 into 1000 எழுதிட்டு என்ன வேல்யூ? 2000. ஸோ இதான் ஆன்சர். பிளேஸ் வேல்யூ ஆஃப் 2 வந்து 2000. பிளேஸ் வேல்யூ ஆஃப் 2 வந்து இந்த நம்பருக்கு 2000. ஃபேஸ் வேல்யூனா 2, அதே இதுதான் எழுதணும். ஃபேஸ்ன்றது முகம் மாதிரி. ஸோ முகம்னா அதே மாதிரி தான் இருக்கும், உங்கள் முகம் மாறவே மாறாது. ஸோ 2ஓட ஃபேஸ் வேல்யூ 2 தான். இப்போ இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 2 என்னது? ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 2 வந்து அதே 2 தான், மாறாது. ஆனால் இங்கே பிளேஸ் வேல்யூ கேட்கலாம். இங்கே பிளேஸ் வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் இப்படி எழுதிட்டோம். இப்போ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 2 இன் 732 என்னது? 2 into 1 which is equal to 2. ஸோ இதோட பிளேஸ் வேல்யூ வந்து இங்கே 2. புரிஞ்சுதுங்களா? ஸோ பிளேஸ் வேல்யூன்றது மட்டும்தான் மாறும், ஃபேஸ் வேல்யூ மாறவே மாறாது. இப்போ எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 1379 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் 3யோட ஃபேஸ் அண்ட் பிளேஸ் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ 3 வந்து ஃபேஸ் வேல்யூனா அதே தான், மாறவே மாறாது. ஸோ அப்படியே எழுதிடுவோம். பிளேஸ் வேல்யூனா என்ன? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000 எழுதிக்குவோம். 3 வந்து எந்த இடத்துல இருக்கு? ஹண்ட்ரட்ஸ் அந்த பிளேஸில் இருக்கு. ஸோ அப்படின்னா 3 into 100. 100னா 100 போட்டு 3 into 100 300. ஸோ இதுதான் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 3 in 1379 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். B 9876 இப்படி ஒரு நம்பர் கொடுத்து 6 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 6ஓட ஃபேஸ் வேல்யூ என்ன, பிளேஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து அதே தான் இருக்கும். எப்பவுமே ஃபேஸ் வேல்யூனா என்னவா இருக்கும்? சேமாக தான் இருக்கும். ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 6 is equal to 6. பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் மாறும். பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 is equal to ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் போட்டிங்கன்னா 6 வந்து எங்கே இருக்குது? ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. 6 into 1 which is equal to 6. 6 தான் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6. இதில் மட்டும் 6 பிளேஸ் வேல்யூ வந்து அதே ஃபேஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறதுனால. மற்றபடினா வந்து இங்கே ஒருவேளை இது வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இருந்தால் 600ன்னு மாறும், டென்ஸ் பிளேஸில் இருந்தால் 16 மாறும், அந்த மாதிரி மாறிட்டே வரும். அடுத்த சம் பார்க்கலாம். 5136 அப்படின்னு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ 5136ல் 5ஓட பிளேஸ் வேல்யூ என்ன, ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ மாறவே மாறாது எப்பவும். ஃபேஸ் வேல்யூ 5 is equal to 5. பிளேஸ் வேல்யூ of 5 is equal to 5 into நம்ம இங்கே என்ன எழுதணும்? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் எழுதி பார்க்கணும். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000. ஸோ 5 எங்கே இருக்குது? 1000ல் இருக்குது. ஸோ 5 into 1000 which is equal to 5000 இப்படி கண்டுபிடிச்சு எழுதணும். அடுத்த நம்பர் 8965. இதில் 6ஓட ஃபேஸ் வேல்யூ அண்ட் பிளேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 6 is 6. பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6னா நம்ம ஒன்ஸ், டென்ஸ் போட்டோம்னா 6 வந்து டென்ஸ் பிளேஸில் இருக்கு. ஸோ 6 டென்ஸ் பிளேஸ் இருக்கிறதுனால 6 into 10ன்னு நான் மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சர் எழுதுவேன். அதுதான் வந்து பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6. அதுக்கு அடுத்த சம் 2010 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 0 will be 0.
பிளேஸ் வேல்யூ ஆஃப் ஜீரோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட் போட்டு இங்கே ஒன்ஸ் பிளேஸில் தான் ஜீரோ இருக்குது. ஸோ ஜீரோ இன்ட்டு எனி நம்பர் வந்து ஜீரோ தான் வரும் நம்மளுக்கு. 0 × 1 போட்டாலும் ஜீரோ தான். லாஸ்ட் கொஸ்டின் 4038. இதில் வந்து ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஜீரோ வந்து ஜீரோ தான். பிளேஸ் வேல்யூ ஆஃப் ஜீரோ வந்து ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட் போட்டுட்டு ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் ஜீரோ இருக்குது. ஆனால் நம்ம ஜீரோ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான் கிடைக்கும். ஸோ பிளேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ ரெண்டுமே ஜீரோ தான். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபேஸ் வேல்யூவும் பிளேஸ் வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். இது வந்து உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ, பிளேஸ் வேல்யூன்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும். அதுதான் மெயினு. ஃபேஸ்னால் முகம்னு நினச்சிக்கோங்க. அதே என்ன நம்பர் கொடுத்தாங்களோ அதே தான் ஈக்குவலாக இருக்கும். பிளேஸ் வேல்யூனா மட்டும் நீங்கள் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட் எழுதி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதணும். அடுத்தது கம்ப்ளீட் த கிவன் டேபிள் பிலோ. இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. 6785. இதை வந்து நம்ம ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்னு முதல்ல எழுதிக்கலாம். எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு 1000 இருக்கா, 6 × 1000 அப்படின்னு எழுதுவீங்க. அடுத்தது 7 வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இருக்குது. 7 × 100 + 8 × 10, அதுக்கப்புறம் ப்ளஸ் 5 × 1. இப்படி எழுதுனீங்கன்னா இது என்னவா இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் 6 × 1000 6000, 7 × 100 700 + 80 + 5. இதெல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு இதே நம்பர் கிடச்சிரும். அதை தான் வந்து நம்ம எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதுகிறோம். இப்போ பி கொஸ்டின் வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1000 4 thousands இருக்குது. அப்போ நான் வந்து தௌசண்ட்ஸ் பிளேஸில் 4 எழுதுகிறேன். அடுத்தது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் 2 இருக்குது. 2 hundreds இருக்குன்னு அர்த்தம். ஸோ 2 எழுதுகிறேன். 90 டென்ஸ் பிளேஸில் 9 10s இருக்குது. நான் தான் 9 10s தான் 90. ஸோ 9 எழுதுகிறேன். அப்புறம் 6 ones இருக்குது. ஸோ 4296. இதை நீங்கள் தனியாக நேராக எழுதி ஆட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஆனால் நீங்கள் சிம்பிளாக பண்ணிடலாம். எத்தனை 1000 இருக்குது, இதில் வந்து 3000 இருக்குது. அப்போ thousands பிளேஸில் 3 போடுறீங்க. அப்புறம் எத்தனை 100 இருக்குது, 3 100 இருக்குது. ஸோ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் 3 போடுறீங்க. அடுத்தது எத்தனை 10 இருக்குது, 2 10s இருக்குது. 2 10s are 20. அப்புறம் எத்தனை ஒன்ஸ் இருக்குது, ஒரே 7 ones இருக்குது. ஸோ 7 ones 3327. இதுதான் இந்த நம்பர் அப்படின்னா. இப்போ இது வந்து அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாமா. 9000 இருக்குது அப்படின்னா என்னது 9000. இதை வந்து இதே மாதிரி பிரித்து எழுதுறது தான். ஆனால் நம்ம வந்து ஒரே ஒரு தடவை இப்படி எழுதுனா உங்களுக்கு பழகிரும். அதுக்கப்புறம் நீங்களாம் மென்டலாகவே இதெல்லாம் பண்ணிடலாம். மைண்ட்லேயே இந்த கணக்கெலாம் போட்டுடலாம். அப்புறம் 1000s பிளேஸில் 9 இருக்குது. ஸோ அதாவது 9000 இருக்குது. அடுத்தது 100 பிளேஸில் 9 அப்படின்னா 900 ப்ளஸ் 10s பிளேஸில் 9. அப்போ 9 10sனா 90 ப்ளஸ் 9 1sனா 9. ஸோ இது அப்படி எழுதிடலாம். இது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது. 1000s பிளேஸ் கொடுத்துருக்காங்க, 100s பிளேஸ் 0வாக இருக்குது, 71. ஸோ இதை வந்து நம்ம வந்து மறக்காமல் என்ன எழுதணும், உங்களுக்கு நான் செப்பரேட்டாக ஆட் பண்ணியும் காட்டுறேன், எப்படி எழுதணும்னு சொல்லித்தரேன். செப்பரேட்டாக ஆட் பண்ணோன்னா 5000 ப்ளஸ் 70 ப்ளஸ் 1. ஓகேங்களா, இந்த மாதிரி ஆட் பண்ணுறீங்க. இப்படி ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1705. 1s 10s 100s 1000. ஓகேங்களா. ஸோ இதில் தான் 100s பிளேஸில் 0வாக இருக்குது. அதனால தான் 5071 வந்திருக்கு. இது எப்படி ஆட் பண்ணி எழுதலாம். இல்லாட்டினா நீங்கள் கண்ணால் பார்த்து என்ன பண்ணுவீங்க, 1000s பிளேஸில் 5000 இருக்குது எழுதிடுவேன். 100s பிளேஸ் எதுவுமே கொடுக்கல, அதனால் ஒரு 0 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 10s பிளேஸில் 7 கொடுத்துருக்காங்க, 7 10s தான் 70. அப்புறம் 1s பிளேஸில் ஒன்லி 1. ஸோ 5071. ஸோ இதுவும் இந்த 5071ன்றதும் இந்த நமக்கு ஆட் பண்ணி கண்டுபிடிச்சதும் சேமாக தான் இருக்குது. ஸோ இதுவும் அதுவும் சேமாக தான் இருக்குது. ஸோ 5071 தான் ஆன்சர். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மனசுலேயே கணக்கு போட்டு பழகி பாருங்கள். அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெரிய கிளாஸ்லாம் போக போக. 2934 வந்து 1000s பிளேஸில் என்ன இருக்குது, 2000 இருக்குது. ஸோ 2000 ப்ளஸ் 100s பிளேஸில் 900s இருக்குது, 900 ப்ளஸ் அடுத்தது 10s பிளேஸில் 3 10s இருக்குது. அப்புறம் 1s பிளேஸில் 4 1s இருக்குது. ஸோ 2934 இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். இல்லை நீங்கள் கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி கூட பண்ணலாம். 1000 100 10s 1sன்னு போட்டு இந்த மாதிரி பிரித்து கூட ஒன்று ஒன்றா எழுதலாம், தப்பு கிடையாது. ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
ஓகே, இப்போ இங்கே ஒரு ரிடில் மாதிரி கேட்டிருக்காங்க. ஹூ ஆம் ஐ? டென்ஸ் பிளேஸில் 7 இருக்கு, தௌசண்ட்ஸ் பிளேஸ் இஸ் 4 லெஸ் தென் 10, 100 பிளேஸ் இஸ் பிட்வீன் 3 and 5, ஒன்ஸ் பிளேஸ் இஸ் 2 more than 6. ஸோ இந்த பசில் பண்ணலாம். நம்ம எல்லாம் என்ன எழுதிக்கலாம்? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் எல்லா பிளேஸும் எழுதிக்குவோம். ஃபர்ஸ்ட்டு டென்ஸ் பிளேஸ் இஸ் 7. ஸோ நம்மளுக்கு டென்ஸ் பிளேஸ் மட்டும் தெரிஞ்சிருச்சு 7. தௌசண்ட்ஸ் பிளேஸ் இஸ் 4 less than 10. தௌசண்ட்ஸ் பிளேஸ் இந்த பிளேஸ் என்னவா? 4 less than 10 அப்படின்னா என்னது? 10லேருந்து 4 கம்மியாக இருக்குது அப்படின்னா என்னது? 4 less than 10னா 6ன்னு அர்த்தம். ஸோ இப்போ 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 6 அங்கே எழுதிக்கலாம். 6. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் இஸ் பிட்வீன் 3 and 5. பிட்வீன் 3 and 5. பிட்வீன் 3 and 5. 3 and 5க்கு நடுவில் என்ன நம்பர் இருக்குது? 3 and 5 நம்பரில் ஒரே ஒரு நம்பர் 4 தான் இருக்குது. ஸோ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் 4 இருக்குது. அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒன்ஸ் பிளேஸ் இஸ் 2 more than 6. 2 more than 6னா 6 விட 2 அதிகமாக இருக்குன்னா 2 plus 6 which is equal to 8. ஸோ ஒன்ஸ் பிளேஸ் இஸ் 2 more than 6. 6 விட 2 அதிகம்னா 8. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் பிளேஸ் வந்து 2 more than 6, 8. டென்ஸ் பிளேஸ் நம்மளுக்கு 7ன்னு கொடுத்துட்டாங்க. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் வந்து 100ஸ் பிளேஸ் வந்து பிட்வீன் 3 and 5. 3 and 5னா 4 மட்டும்தான். தௌசண்ட்ஸ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 4 less than 10. 4 less than 10 is nothing but 6. அதாவது 10லேருந்து 4 மைனஸ் பண்ணுறீங்க, அதான் 6. ஸோ 6478 இஸ் தி ஆன்சர். இந்த ஆன்சர் என்ன? 6478. இதான் நம்பர் நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த இது பார்க்கலாம். சர்க்கிள் த கரெக்ட் ஒன். 5302 ஒன்ஸ். ஓகேங்களா? இப்போ இதில் 1000 இருக்கு, 100 இருக்கு. என்னது மிஸ்ஸிங்? டென்ஸ் பிளேஸ் 0. ஸோ டென்ஸ் பிளேஸ் இல்லை. அப்போ டென்ஸ் பிளேஸ் 0வா இருக்கிறதுனா பார்த்தீங்கன்னா இதுதான் 5302. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். 5000. ஸோ தௌசண்ட்ஸ் பிளேஸில் 5 இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் 3 இருக்குது, ஒன்ஸ் பிளேஸில் 2 இருக்குது. ஸோ டென்ஸ் பிளேஸில் ஒன்றும் இல்லை, 0 இருக்குது. இது என்ன நம்பர்? 5320. ஸோ இது எப்படி இருந்திருக்குன்னா 2 10s plus 0 1s அப்படின்னு இருந்திருக்கணும். அதனால தான் இந்த நம்பர். ஸோ இது கிடையாது. நெக்ஸ்ட், த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 in 3758. 3758 இதில் 5ஓட பிளேஸ் கேட்டிருக்காங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் எழுதிட்டு 5 எங்கே இருக்குது? டென்ஸ் பிளேஸில் இருக்குது. அப்படின்னா 5 into 10 போடுவீங்க. 5 into 10 50. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 3660. ஓகே, இது எழுதலாம். 3 ஃபஸ்ட்டு 3000 இருக்குது, 600s இருக்குது. ஸோ 6 எழுதுகிறோம். அண்ட் 60. 60னா என்னது? 6 10s அப்படின்னா 3360னா 3660. இதுதான் ஆன்சர். இந்த நம்பர் எப்படி சொல்லுவோம்? 3060 அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் ஹண்ட்ரட்ஸே இல்லை பார்த்தீங்களா? இது 3060. ஸோ இது 3660. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 4690 கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதில் பார்த்தாலே தெரியுது ஒன்ஸ் பிளேஸ் 0. ஸோ ஒன்ஸ் பிளேஸ் 0னா இதான் ஆன்சர் கரெக்ட். ஸோ 4690 இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.